வணக்கம். இன்றைய முக்கிய தேனாரம் செய்திகளுடன் போலி நாணயத்தாள்களை அச்சிடும் இயந்திரத்துடனும் அச்சுத்தாள்களுடனும் ஒருவர் கைது. தரத்தில் உயர்த்தப்பட்ட சிலாவத்துறை பிரதேச வைத்தியசாலை ரவுஃப் ஹக்கீமின் உந்திப்பு. சிலாவத்துறைக்கு வசதி வாய்ப்பு. இளைஞர் அபிவிருத்திக்கு கூடைப்பந்தாட்டம் உறுதுணையாகும். இலங்கைக்கு வருகை தரும் அமெரிக்க விளையாட்டு தூதுவர்கள் மூலமாக. உறுதிபூண்டு கிளிநொச்சியில் கால்பதித்த சஜித். 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன். இலங்கையில் அனைவரும் சமம், அனைவருக்கும் ஒரே உறுதி. சிங்களத்தில் மட்டுமே நடந்தேறிய கதிர்காமம் காட்டுப்பாதை திறப்பு கூட்டம். பங்கு பெற்றோர் விளங்காமல் வெளிபிதுங்கி நின்றனர். பல்கலைக்கழக பட்டம் பாடையில் போராட்டத்தில் குதித்த யாழ் பட்டதாரிகள். பட்டத்தை பாடையில் கட்டி வீதியில் இறங்கிய பட்டதாரிகள். ஏக்கத்தில் வாழ்க்கை, கானல் நீராகுமோ எமது கனவுகள். வேலை வேண்டும், வேலை வேண்டும், வேலையே வேண்டும். மேலும் தொடர்கிறது தேனாரம் செய்திகள். போலி நாணயத்தால் அச்சிடும் இயந்திரத்தை விற்பனை செய்ய முயன்றவரை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நபர் கொழும்பிலிருந்து குடும்பத்துடன் யாழ்ப்பாணம் வந்தபோதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கைதான சம்பவத்தை அறிந்த அவரின் குடும்பத்தினர் தலைமறைவாகியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது: கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு குடும்பத்துடன் வருகை தந்தவர் அரியாலை பகுதியில் நாள் வாடகைக்கு வீடொன்றை பெற்று தங்கியுள்ளார் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமை குறித்த நபர் திருநெல்வேலி சந்தைக்கு அண்மித்த பகுதியில் போலி நாணயத்தாள்களை அச்சிடும் இயந்திரம் மற்றும் நாணயத்தாள்களை அச்சிடுவதற்கு பயன்படும் தாள்கள் என்பனவற்றை விற்பனை செய்யும் நோக்கில் காத்திருந்ததனை கோப்பாய் போலீசாருக்கு அறிவித்ததனைத் தொடர்ந்து கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அந்நபரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்த பொருட்களையும் மீட்டனர். கைது செய்யப்பட்ட நபரை போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை அரியாலையில் தங்கியிருந்த அவர் குடும்பத்தை தேடி போலீசார் அவ்விடத்துக்கு விரைந்தபோது வீட்டிலிருந்தவர்கள் ஏற்கனவே தகவல் அறிந்து அங்கிருந்து தப்பித்து தலைமறைவாகிவிட்டனர். மன்னார் மாவட்டத்தில் சிலாவத்துறை பிரதேச வைத்தியசாலை தரம் B கொண்ட பிரதேச வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் சிலாவத்துறை பிரதேச வைத்தியசாலையை சகல வசதிகளுடனான ஆதார வைத்தியசாலையாக, அதாவது பேஸ் ஹாஸ்பிட்டல், அல்லது மாவட்ட வைத்தியசாலையாக, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தரம் உயர்த்துமாறு பிரேரித்திருந்தார். அதன் பயனாக மேற்படி பிரதேச வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு பிரஸ்தாப தர உயர்வின்படி இலக்கம் 01/18/2020 சுற்றி அறிக்கையின் பிரகாரம் அந்த வைத்தியசாலைக்கு மேலதிக வசதி வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றன. அதன்படி இந்த வைத்தியசாலை பின்வரும் வசதிகளுடன் B தரம் கொண்ட பிரதேச வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, தரமான வெளிநோயாளர் பகுதி, போதிய விடுதி வசதிகள், சிறு அறுவை சிகிச்சை பிரிவு, பிரசவ அறை, புனர்வாழ்வு பிரிவு, வெளிநோயாளர் தொடர் சிகிச்சை பிரிவு, அடிப்படை ஆய்வுகூட வசதிகள், எக்ஸ்ரே கதிரியக்க வசதிகள், ECG, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வசதிகள், வருகை தரும் மருத்துவ நிபுணர்களின் சேவை, தரமான மருந்தகம், நவீன வசதிகள் என்பனவற்றுடன் ஆம்புலன்ஸ் போன்ற பல்வேறு வசதிகளை கொண்டதாக இவ்வைத்தியசாலை அமையும். பிரஸ்தாப வைத்தியசாலையை தரமுயர்த்துமாறு முசலி, சிலாவத்துறை பிரதேச முஸ்லிம் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு அமைவாகவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் இதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் என கட்சியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஜூன் 8 முதல் 14 வரையான காலப்பகுதிக்கு இலங்கைக்கு வருகை தரும் அமெரிக்க விளையாட்டு தூதுவர்களான தேசிய கூடைப்பந்தாட்ட சங்கம் NBA மற்றும் பெண்கள் தேசிய கூடைப்பந்தாட்ட சங்கம் WNBA ஆகியவற்றின் முன்னாள் வீரர்களான ஸ்டீவன் ஹோவார்ட் மற்றும் அல்ட்ரோ என்ஜாய் ஆகியவரை கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதகம் பெருமையுடன் வரவேற்கின்றது. ஃபவுண்டேஷன் ஆஃப் குட்னஸ் மற்றும் இம்பேக்ட் ஹூப் லேப் ஆகியவற்றுடனான ஒத்துழைப்பின் காரணமாக சாத்தியமாக பல்வேறு தரப்பினரை ஒருங்கிணைக்கும் விளையாட்டின் சக்திகளை ஒன்றிணைப்பதற்கான ஒரு வார கால கூடைப்பந்தாட்ட நிகழ்ச்சி திட்டத்தை அமெரிக்க தூதரகத்தின் பொது இராஜதந்திர பிரிவு ஆரம்பிக்கும். இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற தொழில்முறை கூடைப்பந்தாட்ட வீரர்களான இவர்கள் ஹூப்ஸ் ஃபார் ஹோப் கூடைப்பந்தாட்டத்தின் மூலம் எல்லைகளை இணைத்தல் என்னும் ஒரு வாரகால கூடைப்பந்தாட்ட நிகழ்ச்சியை நடத்துவார்கள்.
கூடைப்பந்தாட்ட ஆலோசனை முகாம்கள் மற்றும் கண்காட்சி போட்டிகளுக்கு விளையாட்டு தூதுவர்கள் தலைமை தாங்குவதுடன் கொழும்பு மற்றும் தென் மாகாணங்களில் இடைபெறும் வடக்கு, ஊவா, கிழக்கு மற்றும் மேல் மாகாணங்களைச் சேர்ந்த 14 தொடக்கம் 18 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பங்கு பெற்றும் தலைமைத்துவ அமர்வுகளிலும் கலந்து கொள்வர். அத்துடன் விளையாட்டு சம்பந்தமான பல நிகழ்வுகளினை மேம்படுத்திய இவர்கள் தொடர்பாடல், குழுப்பணி, மீண்டெழுந்தன்மை, அனைவரையும் உள்ளடக்குதல் மற்றும் பிணக்குகளை தீர்த்தல் போன்ற விடயங்களில் எமது விளையாட்டு தூதுவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பாடங்கள் தலைமைத்துவ மேம்பாடு, சமூகத்தை கட்டியெழுப்புதல், சமத்துவம் மற்றும் அமைதி ஆகியவற்றுக்கு மிக அவசியமானவையாகும். அமைதி மற்றும் ஒற்றுமையை மேம்படுத்துவதில் விளையாட்டு ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அமையும் எனும் எமது நம்பிக்கைக்கு இந்த அமெரிக்க விளையாட்டு தூதுவர்கள் நிகழ்ச்சி திட்டம் ஒரு சான்று ஆகும். எமது ஆட்சியில் 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். வடக்கு, கிழக்கு, மேல் என்று 9 மாகாணங்களின் மக்களுக்கும் இந்த வாக்குறுதியை நான் வழங்குகிறேன். 13ஐ நடைமுறைப்படுத்த நான் தயங்கப் போவதில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சியில் வைத்து உறுதியளித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். நேற்று கிளிநொச்சிக்கு வந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் 225வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை பாரதி வித்தியாலயத்துக்கு வழங்கி வைத்தார். அத்துடன் பாடசாலை அபிவிருத்திக்காகவும் 1 லட்சம் ரூபாவை வழங்கி வைத்திருந்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதுமே கூறி வருகின்றது. சர்வதேச தொழிலாளர் தினத்தன்றும் அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. அரசியல் அமைப்புள்ள 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும். நாட்டின் வடக்கு, கிழக்கு, மேல் என 9 மாகாணங்களிலும் உள்ள மக்களுக்கும் இந்த வாக்குறுதியை நான் வழங்குகிறேன். இதனை நடைமுறைப்படுத்த நான் தயங்கப் போவதும் இல்லை. இதன் மூலம் இந்த பிரதேச மக்களின் அரசியல், மத, சமூக, கலாச்சார உரிமைகள் வழங்கப்படும். நாட்டின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளே உள்ளடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த பிரதேச மக்களின் அரசியல், மத, சமூக, கலாச்சார உரிமைகள் வழங்கப்படும். நாட்டின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளே உள்ளடங்கியுள்ளன. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த அத்தியாயத்தை விரிவுபடுத்தி இதில் பொருளாதார, சமூக, மத, சுகாதார, கல்வி உரிமைகள் வழங்கப்படும். நாட்டில் முதல் தர, 2ஆம் தர, 3ஆம் தர குடிமக்கள் என்ற வகைப்பாடுகள் எவையும் இல்லை. எல்லாரும் சமமானவர்களே. சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் மற்றும் பரங்கியர் உட்பட 220 லட்சம் குடிமக்களும் முதல் தர குடிமக்களே. இதற்கான ஏற்பாடுகள் இல்லாததால் நிர்வாகத்துறையில், சட்டம் ஒழுங்குத்துறையில் ஏற்பாடுகளை மேற்கொண்டு யதார்த்தமாக நடைமுறைப்படுத்துவோம். 13வது திருத்தம் குறித்து பேசும்போது பல்வேறு தலைவர்கள் மேலே பார்த்து கொண்டிருத்தல், கேட்காது போல் நடந்து கொள்ளுதல், பிற தலைப்புகளை கொண்டு வருதல், பயப்படுதல், வெட்கப்படுதல் போன்ற அரசியல் சந்தர்ப்பவாதிகளாக நடந்து கொள்கின்றனர். நான் நேரடியாக பேசும் நபர் என்பதால் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியே தீருவேன். சிங்களவர்களாக இருந்தாலும், தமிழர்களாக, முஸ்லிம்களாக, பரங்கியர்களாக இருந்தாலும் ஒன்றாக கைகோர்த்து ஒரு தாயின் பிள்ளைகள் போல் நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றுபடுங்கள் என்றார் சஜித் பிரேமதாச. கதிராமத்துக்கான காட்டுப்பாதை திறப்பு தொடர்பான கூட்டம் தனிச்சிங்களத்தில் நடத்தப்பட்டதால் அதில் பங்கு பெற்ற தமிழர்கள் அனைவரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். அரசு அதிகாரிகள், இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள், மக்கள் என 90% தமிழர்களே கலந்து கொண்டனர். இருந்தபோதிலும் கூட்டத்தில் விநியோகிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் தனிச்சிங்களத்தில் அமைந்திருந்தது விசனத்தை ஏற்படுத்தியது. மேலும் கூட்டமோ தனிச்சிங்களத்தில் நடைபெற்றது. ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பும் இடம்பெறவில்லை. இதேவேளை வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிராமம் மாடிவேல் விழாவுக்கு செல்லும் பாத யாத்திரிகளுக்கான காட்டுப்பாதை எதிர்வரும் 30ஆம் தேதி திறக்கப்படும். மீண்டும் அது ஜூலை 16ஆம் தேதி மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அம்பாறை உகந்தமலை முருகன் ஆலயத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபே விக்ரம தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே மேற்படி இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடுவீதியில். பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி வேலையில்லா பட்டதாரிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் மாவட்ட சேலத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடுவீதியில்.
ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெறப்பட்ட பட்டம். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். எமக்கான வாழ்க்கையை எப்போது நாம் வாழ்வது? படிப்புக்கும் போராட்டம், வேலைக்கும் போராடுவதா? எல்லாருக்கும் பாரபட்சமின்றி வேலைகள் வழங்க வேண்டும். படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கேடுகளா? பலவருட கனவு வெறும் கனவாக போய்விடுமா? படித்தும் பரதேசிகளாகத் திரிவதா என போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்தவுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் எமது இன்றைய தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.